ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மெதி. இன்னைக்கான வீடியோ சொல்லிட்டு நீங்கள் தமிழ் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க, இன்ட்ரோவும் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வண்டியை காமிச்சிட்டு நான் பேசுகிறப்ப சொல்கிறேன். இந்த வண்டியோட மாடல் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். GS150, ஹோண்டா GS150. இந்த மாடல் இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. 150cc பைக் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கிறது எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் எடுத்தேன். அவரோட இன்ஸ்டாகிராமோட இது டிஸ்பிளேல நான் கொடுத்துட்றேன். அவரோட இன்ஸ்டாகிராம் இதுதான், அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் இதுதான், பார்த்துக்கோங்க. அவர் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணாருன்னா அவர்கிட்ட போய் கொஸ்டின் கேட்டுக்கோங்க. பட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்கு போகும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோவில் போகும். நண்பா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா CG150. நான் பார்த்தீங்கன்னா GSன்னு சொல்லிட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டரை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த வீடியோவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் இந்த ஸ்பீடோமீட்டர் என்ன மாதிரியான ஸ்பீடோமீட்டருங்கிறத நான் அவைலபிலிட்டி பார்த்து உங்களுக்கு லிங்க் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பட் இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் இந்த மாதிரி டிஜிட்டலாக ஃபுல்லி டிஜிட்டலாகவும் LED ஃபங்க்ஷனலாகவும் ரெடி பண்ணியிருக்க முடியும். வேறு எந்த விதத்துலையும் இந்த மாதிரி ரெடி பண்ண முடியாது. ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக உங்களுக்கு ஒர்க் ஆகணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட ஆல்ட்ரேஷன் ஸ்பீடோமீட்டரில் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பான முறையில் ரேட்டு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த டெடி பியர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டேங்க் மேலே இருக்கக்கூடியது என்ன ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். அது டெடி பியர் பொம்மையோட இதே தான். அது பார்த்தீங்கன்னா டெடி பியர் பொம்மையோட எடுத்து அதை டேங்க்கில் பார்த்தீங்கன்னா சுற்றி ராப் பண்ணியிருக்காரு. அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சா நம்ம வண்டிக்கு கூட பண்ணலாம் கண்டிப்பாக. அந்த கரடித்தோலுக்கு அப்புறம் என்னை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணுது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் மேலேயும் மட்கார்டு மேலேயும் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய நிக்கல் கோட்டிங் தான் வேறு லெவலாக பண்ணியிருக்காரு நண்பா. பார்க்குறதுக்கு பளன்னு சொல்லிட்டு நம்ம இது இருக்குல்ல, ஹார்லி டேவிட்சன் பைக்கிலலாம் அந்த ரீசெண்டாக கூட ஒருத்தர் யூடியூபர் போட்டிருந்தார். இந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கில் பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் பளபளன்னு கொடுத்துருப்பாங்கள்ல, அதை விட பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா நிக்கல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த நிக்கல் கோட்டிங்க்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட செலவுகள் அவர் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாகவே இருக்குது. நிக்கல் கோட்டிங்க்கு அப்புறமா அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஹெட்லைட் போர்ஷன் தான். ஹெட்லைட் போர்ஷனில் ஒரு கோஸ்ட் ரைடர் தலைவர் பார்த்திங்கன்னா மினி எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இந்த கோஸ்ட் ரைடர் இது உள்ளே இருக்கக்கூடிய LED பார்த்திங்கன்னா மொத்தமே 8 LED பார்த்திங்கன்னா உள்ளேயே இருக்குது. வெளியே பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸு ப்ளஸ் ஃபாக் லேம்ப் வேறு. இதில் அவர் பாகிஸ்தான்காரருங்கிறதுனால பார்த்திங்கன்னா அரேபிக்கில் எழுதியிருக்கும், அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். லைட்டிங்க்கு மட்டுமே ஒரு சத்தியமாக சொல்கிறேன் ஏகப்பட்ட செலவுகள் பண்ணியிருக்காரு. அந்த லைட்டிங் பார்த்திங்கன்னா எரியறதுக்கு அந்த சுவிட்ச் கண்ட்ரோல் வைக்கிறது, அந்த எல்லா லைட்டுக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான சுவிட்ச் கண்ட்ரோல் வைக்கிறதுலேருந்து A to Z இந்த வண்டி பார்த்திங்கன்னா நார்மலாக ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் நைட்டு ரோட்டில் ஓட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்கும். இந்த மாதிரிலாம் வண்டி பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நம்ம ஊருக்காரங்க யாராவது ஆசைப்பட்டிங்கன்னா வடநாட்டு பக்கம் போயிருங்க. தமிழ்நாட்டு பக்கம் இருந்துட்டு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் பைக் சீஸ் செய்யப்படும். நண்பா, நெக்ஸ்ட்டு ஹேண்டில் பார்லேயுமே எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த கிளச் ஹோல்டரும் சரி, அந்த ஆக்சலரேட்டர் ஹோல்டரையுமே பார்த்திங்கன்னா நிக்கல் கோட்டிங்கே கொடுத்துட்டு இது ரெடி பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சுவிட்சுமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது லைட்டிங் செட்டப்புக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு சுவிட்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ட்டு ஆன் ஆஃப் பண்ணுற பட்டனுமே பார்த்திங்கன்னா அவர் ரெடி பண்ணியிருக்காரு. இதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ மேக்ஸ் ஹண்ட்ரட் பைக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன். இந்த பட்டன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத செப்பரேட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்பொழுதே பார்த்திங்கன்னா எல்லா லைட்டுமே எரியிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எரியிற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிறப்ப எல்லா லைட்டும் ஆன் ஆகி எரியிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்குமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் வயரிங் ஒர்க் நிறையா பார்க்க வேண்டியது இருக்கும் நண்பா. நெக்ஸ்ட் அந்த கைக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 காது மாதிரி வருது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே ஹாரன் செட்டு தான். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா பக்கம் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். வடநாட்டு பக்கம் வேணால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஹாரன் பைப்புமே பார்த்திங்கன்னா நண்பா, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காது வச்ச ஹாரனை பார்த்தோன்னே அந்த காலத்தில் நம்ம ஓட்டின சைக்கிளில் எரிஞ்ச லைட்டோட பைப் மாதிரியே எத்தனை பேருக்கு தெரிஞ்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க்கு பற்றின நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்கலாம். டிஸ்க் பிளேட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்காரு. டிஸ்க் பிரேக் பார்த்திங்கன்னா எதனா ஒரு 150cc பைக்கோட பிரேக்கை பார்த்திங்கன்னா ரீமாடிஃபை பண்ணி நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி தான் இந்தளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்குமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் கண்டிப்பான முறையில் இந்தியாவில் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடக்கும்.
கிட்டத்தட்ட இந்த பைக்கோட மாடிஃபிகேஷன் காஸ்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 50K கிட்ட வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 50 to 60K வரலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை நண்பா. ஏன்னா நீங்கள் என்ன தான் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் இந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 60K கிட்ட தான் ஆகும். இதே மாடிஃபிகேஷனை நீங்கள் நம்ம ஊர் வண்டி ஏதாவது வண்டிக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே போய் பாருங்கள். சுசுகி பைக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன், ஐ கார்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் 2 அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அலாய் வீலோட ரேட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10,500 ஆர் 12,000 கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு சைலன்சர்லேருந்து நடுவுலேயுமே ஒரு சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா கோர் மாதிரி பின்னாடி போகுது. அது சைலன்சர் மாதிரி தான் தெரியுது, இல்லை ஏர் ஃபில்டருக்கு ஒரு ஃபிட் வச்சுருக்காரான்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, கொச்சன்னு நிறையா விதமான மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த மாடிஃபிகேஷன் பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு இந்த மாடிஃபிகேஷன் பிடிக்கலங்கிறத எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அத்தனை பேரில் ஒரு 5-6 பேராவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் நண்பா. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் ஃபோட்டோவாகவே கொடுத்துட்றேன். இதை பற்றி இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தனியாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா இன்னுமே டைம் தேவையில்லாமல் இழுத்துட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மாடிஃபிகேஷன் ரிவ்யூ மட்டும்தான் அந்த பைக்கோட ரிவ்யூ. ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஓகே நண்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மாடிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வண்டி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் ரிலீஸ் ஆன வண்டி. சைனா, ஜப்பான் அந்த மாதிரியான ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகி ஓடிட்டு இருக்க வண்டி. இந்த வண்டி இந்தியாவில் அவைலபிள் இல்லை. அதனால இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷனை மட்டும் நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம். அதில் இருக்கிற ஸ்பீடோ மீட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி மேக் பண்ணியிருப்பாருன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதோட லிங்க் முடிஞ்சா அமேசான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். அமேசான் லிங்க் எல்லாம் ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அந்த ஸ்பீடோ மீட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இந்தியாவில் மேக் பண்ண முடியும். மற்றபடி அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிள் இல்லை. பட் அந்த பைக் மாதிரி நம்ம RX100 நம்ம சுசுகி மேக்ஸ் 100 கூட மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். அதில் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதில் வந்து என்னை கான்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இதோட தரமான வீடு மீட் பண்ண வரைக்கும் டாடா பை டேக் ஃப்ரம் உங்கள் மீதி. இதே மாதிரி வேற எதனா பைக் ரிவ்யூ பண்ணலாமா, மாடிஃபிகேஷன் பண்ண வண்டி உங்ககிட்ட இருக்குதா, இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.